வெல்கம் டு ஆல். 2024 இப்போ நம்ம குரூப் 2 எக்ஸாம் எழுதுறோம் இல்லையா? குரூப் 2 எக்ஸாமுக்கு அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து விட்டுருக்காங்க. சரிங்களா? இதை வந்து நம்ம பார்த்து இப்போ செக் பண்ணுவோம். நம்ம போட்ட கொஷின்ஸ் எல்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம செக் பண்ணலாம். சரி, வாங்க ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நிழல் போல தொடர்ந்தான், இது எவ்வகை வாக்கியம் இது எவ்வகை உவமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிழல் போல தொடர்ந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரு உவமை. சரிங்களா? படித்து பார்த்தாலே இது வந்து போட்டுடலாம். இது ஒரு வினையை சொல்லலை, பயனும் வராது, வடிவமும் வராது. அது ஒரு உரு ஓமையை வந்து நம்ம சொல்லலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்கள். பின்வரும் ஓமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா இது வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம். யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுப்பார் கைப்பிள்ளை. ஓகேவா? அப்துல் நேற்று வருவித்தான். வருவித்தான்னா என்னப்பா? அடிக்கடி சொல்லியிருக்க பிறவினை. வருவித்தான்னா என்ன? பிறவினை. வருவித்தான்னா பிறவினை. சரிங்களா? அவங்களே அவங்க வேலையை செஞ்சால் அது தன்வினை. இன்னொருத்தவங்களை செய்ய வைக்கிறது இல்லை வருவிக்கிறது அப்படின்னா அதெல்லாம் என்ன வரும்? பிறவினையில் வந்து வரும். சரிங்களா? அப்துல் நேற்று வருவித்தான், இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க. பிறவினை வாக்கியம். மாணாக்கர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ என வகை எவ்வகை வினா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன வினா அப்படின்னா கொடை வினா. கொடை வினானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் ஒரு பொருளை கொடுப்பதற்காக அப்பொருளை இருத்தலை பற்றி பிறரிடம் வந்து நான் ஒரு பொருளை வந்து கொடுக்குறேன், அந்த பொருள் வந்து என்கிட்ட இருக்குது. சரிங்களா? அப்படி வினவர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடை வினா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தான் மாணாக்கர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ, இது வந்து ஓல்டு புக்கில் இலக்கணம் படிச்சுங்க அப்படின்னா இந்த கொஷின்ஸ் வந்து அப்படியே அங்கே இருக்கிறத அப்படியே தூக்கி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வினா விடைன்னு சொல்லிட்டு ஓல்டு புக்கில் இருக்கும். வினா விடை அப்படின்னு சொல்லிட்டு அதில் பாருங்கள், அந்த டாபிக் இருக்கிறது அப்படியே இங்கே வந்து கேட்டிருக்காங்க. பின்வரும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பரிவர்த்தினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கருதப்படுகிறது. கொஷின்ஸ் வந்து நம்ம எப்படி கேட்கலாம்? பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்கலாம். சரி, பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணர்த்தினேன். உணர்த்தினேன்னா என்ன அப்படின்னா தன்மை, ஒருமை, வினைமுற்று. ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இது பார்த்தோம். உணர்த்தினேன்னா என்ன அப்படின்னு சொல்லி என்னோடய வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இது ரிப்பீட் ஆகிருக்கு. உணர்த்தினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்மை, ஒருமை, வினைமுற்றுன்னு வரும். சரிங்களா? அடுத்தது முறையான தொடரை அமைக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஏறு தழுவுதலேருந்து ஒரு கேள்வி வந்து நம்ம ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்தாங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறு தழுவுதல். ஓகேவா? அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டெழுத சொல்லியிருக்காங்க. கனைக்குடிது, யாழ்குடிது, செவ்விது ஆங்கு, அன்ன வினைப்படு, பாலால் குலர். சரிங்களா? ஆக்கா சார் கிளாஸ் வந்து நீங்கள் மோட்டிவேஷன் கிளாஸோ இல்லை நீங்கள் ஆக்கா ஸ்டூடெண்ட் அப்படின்னீங்கன்னா அவங்க வந்து அடிக்கடி சார் வந்தாங்க அப்படின்னா இந்த குரல் வந்து டீச் பண்ணிக்கிட்டே இருப்பார். கனைக்குடிது, யாழ்குடிது திருக்குறள் கிளாஸ் வந்து நடத்தினாலும் கண்டிப்பாக இந்த குரல் இல்லாமல் சொல்ல மாட்டார். மோட்டிவேஷன் கிளாஸ்லேயும் இந்த குரல் வந்து சொல்லுவார். கனைக்குடிது, யாழ்குடிது, செவ்விது ஆங்கு, அன்ன வினைப்படு, பாலால் குலர். யூடியூப்பில் திருக்குறள் கிளாஸ் போட்டு பார்த்தீங்கன்னாலும் இந்த குரல் வந்து இருக்கும். சரிங்களா? அடுத்தது அகரவரிசைப்படுத்தி எழுதியவற்றை எடுத்த சொல்லியிருக்காங்க. இது வந்து தாத்தா, தீத்தி, தூ தூன்ற வரிசையில் வந்து எழுதியிருக்காங்க. இதுவும் நீங்கள் ஈஸியாக வந்து போட்டலாம். அடுத்த கேள்வி, நைந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைந்து. நைந்தானோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னா நைந்து. சரிங்களா? நைந்தான்னா நைந்து. அடுத்தது படி என்னும் வேர்ச்சொல்லின் தன்மை, ஒருமை, எதிர்காலம் காட்டும் வினைமுற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்பேன். என்ன வரும்? படிப்பேன். படி என்னும் வேர்ச்சொல்லின் தன்மை, ஒருமை, எதிர்காலம் காட்டும் வினைமுற்று. ஓகேங்களா? அப்போ எதிர்காலம் சொல்லிட்டாங்க. எதிர்காலத்தில் நம்ம என்ன பண்ணோம்? படிப்பேன். சரிங்களா? அப்போ படிப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக போட்டலாம். மீ வான் சொல்லிட்டு. அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழியில் 2 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. சரிங்களா? பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளமை, மே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு, வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? புல். அடுத்தது தூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன். சரிங்களா? இப்போ ஓரெழுத்து ஒரு மொழி 2 கேள்விகள் வந்து கேட்டாங்க. பின் வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீனியன்சன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சி. ஓகேவாங்க? கலைச்சொல்லிருந்து 2 கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க. கலைச்சொல்லிருந்து 2 கேள்வி கேட்டிருந்தாங்க. அடுத்தது பிழையான இணை.
கல்லில் நார் உடைத்தல் என்ன வரும்? இயலாத செயல். கல்லில் நார் உடைத்தல்னா என்னது? இயலாத செயல். ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஆராய்ந்து பாராமல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறு. அடுத்த சந்திப்பிழையற்ற தொடரை எடுத்து சொல்லியிருக்காங்க. கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது. மலைப்பகுதிகளில் மலைப்பயிர்களும் நிலப்பகுதிகளில் உழவு தொழிலும் நடைபெறுகின்றன. இதுதான் என்ன அப்படின்னா சந்தி பிழையற்ற தொடர். தவறான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முரணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடன்பட்டு. ஓகேவா? முரணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? எதிர் சண்டை போடுறதா என்ன சொல்லுவோம்? முரண்னு சொல்லுவோம். ஸோ இங்கே உடன்பட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ முரணி உடன்பட்டு இதுதான் வந்து நமக்கு தவறு. அடுத்தது முல்லைப்பாட்டு. இதெல்லாம் ஈஸியாக போட்டலாம். முல்லைப்பாட்டு இயற்றியவர் யார்? நப்பூதனார். ஓகேவா? அடுத்தது பட்டினப்பாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஞ்சி நெடும்பாட்டு. முல்லைப்பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சாற்றுப்படை. நாலடியார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண் வேதம். வெற்றி வேர்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நருந்தொகை. வெற்றி வேர்க்கைன்னா என்ன? நருந்தொகை. சரிங்களா? வெற்றி வேர்க்கை நருந்தொகை. தமிழ் தூதர் பாருங்க. தமிழ் தூதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிநாயகம் அடிகள். பாலார வாயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தரை வந்து சொல்லுவாங்க. இந்த பேர்லாம் புதுசாக இருக்க பாருங்க. பாலர வாயன். அடுத்தது பன்மொழி புலவர் அப்பா துறையார். இதை வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் இதிலே 2 ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது சொல்லின் செல்வர் ராபி சேதுபிள்ளை. சரிங்களா? இந்த 2ம் இந்த 3 இந்த 4 தெரிஞ்சுன்னா இது ஆப்ஷன் வச்சு நம்ம ரிஜெக்ட் பண்ணி போட்டிருக்கலாம். சரிங்களா? அப்போ இதுதான் வரும்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு 2 தெரியலனா கூட இந்த 3 4 தெரிஞ்சிச்சுன்னா கூட இந்த கொஷின்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணியிருக்கலாம். ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர். சரிங்களா? அடிக்கடி இதை ரிப்பீட் டெஸ்ட் பேட்ச் போயிருந்தீங்கன்னா தெரியும். டாஃபில் இந்த கொஷின்ஸ் இல்லாத கேட்காம இருக்கவே மாட்டாங்க. திராவிடம் என்னும் சொல்ல முதல்ல குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரிலப்பட்டர். குமரிலப்பட்டர் தான் என்ன சொல்லியிருப்பாரு? திராவிடம்ன்ற சொல்ல குறிப்பிட்டிருப்பாரு. 9th திராவிட மொழி குடும்பம்லேருந்து இந்த கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க. ஹீரஸ் பாரதியார் என்ன பண்ணியிருப்பார்? தமிழா ட்ரமிழா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாரு. அகத்திலிங்கம் மொழிகளின் காட்சி சாலை அகத்திலிங்கம். ஹோக்கன் என்ன பண்ணியிருப்பாரு? தமிழ் மொழிகள் எல்லாத்தையும் இணைச்சு தமிழ்னு சொல்லி பேர் வச்சிருப்பாருன்னு சொல்லி ஹோக்கன் வந்து படிச்சிருப்பீங்க. அடுத்தது நாயக்கர் கால சிற்பக்கலைகளுக்கு எடுத்துக்காட்டு. சிற்பக்கலையிலேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் பெருங்கோயில். அடுத்தது தேவதுதும்பி என்ற ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி அப்படின்னா தேவராட்டம். தேவதுதும்பினா என்ன? தேவராட்டம். 10th இயல் 6 நிகழ்கலை அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் வந்து இருக்கும். அந்த டாப்பிக்லேருந்து கேள்விகள் வந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ மயிலாட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? கரகாட்டத்தோட துணையாட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மயில் வடிவுக்குள் இருக்க கூட்டுக்குள்ளே தன்னை வந்து இணைச்சிக்கிட்டு ஆடுறதான் மயிலாட்டம். சரிங்களா? மயிலாட்டம் கடுத்தது ஒயிலாட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பீரமாக வந்து ஆடும் ஆட்டம் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒயிலாட்டம். ஒயிலாட்டத்தில் ஆண்கள் மட்டும்தான் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஒயிலாட்டத்தில் ஆண்கள் மட்டும்தான் ஆடுவாங்க. சரிங்களா? 2 வரிசையில் நின்று ஆடுவாங்கன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படியே. அடுத்தது தேவராட்டம்னா என்ன அப்படின்னா வானத்து தேவர்கள் ஆடி ஆட்டம் தான் தேவராட்டம் சொல்லி சொல்லுவாங்க. ஆண்கள் மட்டும்தான் ஆடுவாங்க. சரிங்களா? தேவராட்டத்துக்குரிய இசைக்கருவி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவதுதும்பி பொதுவாக இது வந்து எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா உரிமை என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? தேவராட்டத்தில் 8 to 13 பேர் வந்து ஆடுவாங்க. சரிங்களா? இது எது சார்பாக ஆடப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா சடங்கு சார்பாக ஆடப்படுகிறது தான் என்ன அப்படின்னா தேவராட்டம். ஆண்கள் மட்டும்தான் ஆடுவாங்க. 8 to 13 பேர் ஆடுவாங்க. சடங்கு சார்பாக ஆடுவாங்க. தேவதுதும்பிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா உரிமை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா காவடி ஆட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அப்படின்னா பரந்தாங்குங்கோல் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஓகேவா? காவடி ஆட்டம் எங்கெல்லாம் வந்து ஆடுறாங்க அப்படின்னா இலங்கை, மலேசியா உள்ளிட்ட புலம்பெயரும் தமிழர்கள் வாழும் நாடுகள்லையும் வந்து ஆடுறாங்க. சரிங்களா? சரி. அடுத்தது புனலிடை மூழ்கி பொழிலிடை உளவி பொன்னின் இழையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ கழித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலே இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா. சரிங்களா? பேரறிஞர் அண்ணா. ஸோ இந்த லைன்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். இது போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். குமரி கொண்ட நோய்க்கு குமரி கொடு. நான் சொன்னேன் கண்டிப்பாக மூலிகை வந்து படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டாங்க. இதுவுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருந்தால் இந்த கொஷின்ஸ் வந்து எடுத்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு அப்படின்னு சொன்னது கற்றாழை வந்து சொல்கிறாங்க. அடுத்தது முத்துலட்சுமி ரெட்டினா இது ஈஸியான கொஷின்ஸ் தான். புற்றுநோய் மருத்துவமனை. மூவாலூர் ராமாமிர்தம் என்ன பண்ணியிருப்பாங்க? தேவதாசி ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. பண்டித ராமபாய் என்ன பண்ணியிருப்பாங்க? சமூக தன்னார்வலர். மலலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் கல்விக்காக போராடி இருப்பாங்க. சரிங்களா?
இந்த கொஷின்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th இயல் 5ல் சரிங்களா. இயல் 5ல் கல்வியில் சிறந்த பெண்கள் சொல்லி டாபிக் இருக்கும். ஓகேவா, உரைநடை கல்வியில் சிறந்த பெண்கள் சரிங்களா. அந்த டாபிக் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு அன்னை முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்களா. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்களோட காலம் 1886 1968 வரைக்கும். தமிழகத்தோட முதல் பெண் மருத்துவர்னு சொல்லுவாங்க. பெண் மருத்துவர். அதுக்கப்புறமேட்டு இருந்துட்டு பெண்கள் சங்கத்தோட தலைவராக வந்து இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் துணை மேயராக வந்து இருந்திருப்பாங்க சரிங்களா. சட்ட மேலவைக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. 1930 அவ்வை இல்லமும் 1952 புற்றுநோய் இல்லமும் கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா. அடுத்தது மூவாரூர் ராமானுஜம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றுப்பாங்க. 8ஆம் வகுப்பு வரை படிக்கிறாங்களே இளம் பெண்களுக்கு திருமண உதவித்தொகை இவங்களோட பேர் தான் வந்து கொடுத்துட்டு வராங்க. இவங்களோட காலம் 1883 1962 வரைக்கும். இவங்க ஒரு சீர்திருத்தவாதி, எழுத்தாளர், திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. அடுத்தது பண்டித ராமாபாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதர் ஆகணவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டித ராமாபாய் சரிங்களா. அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் கல்வி வேணும்னு சொல்லி போராடினவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலாலா அவர்கள். அடுத்த கேள்வி, தமிழ் இலக்கியத்தில் ஆலாவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலாவாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை சரிங்களா. திருவிளையாடல் புராணம் 10th படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அதில் ஆலாவாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் தான். வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர். தென்னிந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்துராமலிங்க தேவர் வந்து நம்ம சொல்லுவோம் சரிங்களா. அந்த கேள்வி தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இன்று நாம் உணர்கிறோம் தம்பி, எத்தனை இன்னலுக்கிடையிலே தள்ளப்பட்டிருக்கும் இந்த பொங்கல் புதுநாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அறிஞர் அண்ணா தான். 2 கேள்வி வந்து லைன்ஸ் கொடுத்துட்டு இது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த 2 கேள்வியுமே போகிறது ரொம்ப கஷ்டம் தான் சரிங்களா. ப்ரீவியஸ் படிச்சிருந்தா ஒன்று வந்து நம்ம போட்டிருக்கலாம். அடுத்தது சென்ட்ரியூ மற்றும் லிமரைக்கு என்ற புது வடிவங்களில் தமிழ் கவிதைகளை தந்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழ் இன்பம் சரிங்களா. 9th ஃபஸ்ட்டு இயர்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க தமிழோவியம் யாருப்பா ஈரோடு தமிழின்பன். காலம் பிறக்கு முன் பிறந்தது தமிழே, இந்த காலமும் நிலையாய் இருப்பது தமிழே, அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள், நிகரில்லா காப்பியங்கள் பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள்னு சொல்லிட்டு காலம் பிறக்கு முன் பிறந்தது பாடலை யார் பாடியிருப்பாங்கன்னா ஈரோடு தமிழின்பம் பாடியிருப்பாங்க. 9th ஃபஸ்ட் இயர்லேயே தமிழோவியம் டாப்பிக்கில் வந்து இந்த கேள்வி வந்து எடுத்துட்டாங்க சரிங்களா. சரி, ஈரோடு தமிழின்பனோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீசன் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அவரோட இயற்பெயர் என்ன ஜெகதீசன். புது கவிதை, சிறுகவிதை இதெல்லாமே பல வடிவங்களில் வந்து வெளியிட்டிருப்பார். ஹைக்கூ, சென்ட்ரிக்கு, லிமரைக்கு புது வடிவங்களில் கவிதை நூலில் வந்து எழுதியிருப்பார். 2004 சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற இவரோட கவிதை நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணக்கம் வள்ளுவம் மாலைக்கு சாகித்ய அகாதமி வந்து கொடுத்துருப்பாங்க இவரோட நூலுக்கு. அடுத்தது தமிழக அரசோட பரிசு பெற்ற நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழின்பம் கவிதைகள்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. தமிழக அரசு பரிசு பெற்ற நூல் என்ன தமிழின்பம் கவிதைகள். ஓகேங்களா. ஒரு புவியின் மலர்ச்சியையும் ஒரு புவியின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை. இந்த பாடலும் அப்படித்தான் சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழின்பம் அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. பாவலர் மணி என்னும் பட்டம் பெற்ற கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன். வாணிதாசனோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரங்கசாமி என்கிற எத்திரசாலு. வாணிதாசனோட இயற்பெயர் என்ன அரங்கசாமி என்கிற எத்திரசாலுன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க சரிங்களா. பாரதாசன் பரம்பரைகளில் தலைமுறையில் வந்து வருவார். இவரோட சிறப்பு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவலர் மணி, பாவலர் மன்னன். இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். பாவலர் மணி, பாவலர் மன்னன், கவிஞரேரு, புதுமை கவிஞர் சரிங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க தெரிலனா. இது எல்லாமே அவரோட சிறப்பு பெயர்களை வந்து வரும். அவங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பாவலர் மணி தான் கேட்டிருக்காங்க யாருன்னு வாணிதாசன் சரிங்களா. இவர் என்ன பண்ணியிருப்பார் தமிழ் ஃப்ரெஞ்சு கையகர முதலியை வந்து வெளியிட்டிருப்பார். பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வாணிதாசன் அவர்களுக்கு செவாலியர் விருது வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. செவாலியர் விருது வந்து வாங்கியிருப்பார் வாணிதாசன் அவர்கள். ஓகேங்களா. தமிழகத்தின் ஓட்ஸ்வித் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வாணிதாசன் தான் சரிங்களா. அவரோட இயற்பெயர் என்ன அரங்கசாமி என்கிற எத்திரசாலு. சிறப்பு பெயர்கள் பார்த்தோம் பாவலர் மணி, பாவலர் மன்னன், கவிஞரேரு, அடுத்தது புதுமை கவிஞர்.
தமிழ் பிரெஞ்சு கையகர முதலை வெளியிட்டிருப்பாரு. பிரெஞ்சு குடியரசு தலைவர் வந்து வாணிதாசன் அவர்களுக்கு சவாலியர் விருது கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று குறித்து கூறினார். யார்? ஆனந்தரங்கன் நாட்குறிப்பு பற்றி எங்கே படிப்பீங்க அப்படின்னா 11th இயல் 5ல் ஆனந்தரங்கன் நாட்குறிப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதிலிருந்து இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆனந்தரங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு நிறையா பன்மொழி புலமை இருக்கும், பல்துறை ஆளுமை வந்து இருக்கும். சரிங்களா? புதுச்சேரி வரலாற்றை பதிவு செய்தவர்களே முதன்மையானவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அறம். ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகைவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து சொல்கிறாரு. அடுத்தது ஒழுகல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர். இது வந்து நம்ம ஈஸியாக நம்ம ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி கூட போயிடலாம். வினையச்சம்னா ஊவில் வரும், பண்பு தொகைனா மை வரும், அதுவுமே வரல. அடுத்தது வினையாளன நேம் பெயர்னா அருளில் வந்து முடிஞ்சிருக்கும். சரிங்களா? அப்போ இதுவும் வரல, இதுவும் வரல, இதுவும் வரல. இப்போ தொழிற்பெயர்னா இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆப்ஷன் கெஸ் பண்ணியும் போடலாம். அடுத்தது திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்ய சொல்லியிருக்காங்க. தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? வன்மையுள் எல்லாம் தலை. வன்மையுள் எல்லாம் தலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஓசை. ஆகாஷ் சார் யூடியூப்ல வந்து போட்டிருப்பாரு, கம்பராமாயணம் வந்து நடத்தியிருப்பார். அதில் வந்து சொல்லியிருப்பாரு, உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை தான் என்ன அப்படின்னா கும்பகர்ணன். கம்ப ராமாயணத்துலேருந்து நமக்கு எத்தனை கேள்விகள் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கேள்விகள் வந்து இந்த டைம் கேட்டிருந்தாங்க. 3 கேள்வியுமே நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. கம்ப ராமாயணத்தை இயற்றியவர் யார்? கம்பர். கம்பர் என்ன நூலுக்கு பேர் வச்சிருப்பாரு? ராமவதாரம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாரு. கம்ப ராமாயணத்தில் எத்தனை காண்டங்கள் இருக்குது? 6 காண்டங்கள் இருக்குது. அதில் 7வது காண்டம் வந்து ஒட்டக்கூத்தர் ஏற்றினார். சரிங்களா? இந்த காண்டத்தில் இருக்க படலங்களும் கேட்கலாம். அவங்க வந்து எப்படி கொஷின்ஸ் வந்து இந்த டைம் ட்விஸ்ட் பண்ணி மாடுலேட் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்த கேள்வி அடுத்தடுத்த இதில் பார்க்கலாம். இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, ராமன் அப்படின்னு சொல்லி ஆனந்தங்கன்னு கேட்டிருந்தாங்க. சிறுங்கி பேரும் என்னும் ஊரில் வாழ்ந்தவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குகன். சரிங்களா? 3 கொஷினுமே வெவ்வேறு மாதிரி தான் இருந்தது இந்த டைம் கம்பராமாயணத்தில் கேட்ட கேள்விகள். அடுத்த கேள்வி பாருங்க. யானை தன் வாய் நிறை கொண்ட வழி தேம்பு தடக்கை குன்று புகு பாம்பின் தோன்றும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்ப்படிவம். இதுவுமே நமக்கு எங்கேருந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இயல் 5ல். சரிங்களா? இயல் 5ல் லாஸ்ட் இலக்கணத்தில் படிமம்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். அதுலேருந்து உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பார்க்கல அப்படின்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே அங்கே இருக்க கொஷின்ஸை வந்து அப்படியே கேட்டிருந்தாங்க. நிறையா கொடுத்துருப்பாங்க. படிமம்னா என்ன அப்படின்னா ஒரு காட்சியை படுமைப்படுத்து கவிதைன்னு சொல்லிட்டு. படிமம்னா என்ன அப்படின்னா காட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. விளக்க வந்த ஒரு காட்சியோ கருத்தையோ காட்சி படுத்தி காட்டுகிற உத்தி தான் படிமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? படிமத்தில் நிறைய இருக்குப்பா. வினை படிமம் இருக்குது, மெய் படிமம் இருக்குது, பயன் படிமம் இருக்குது, உறுப்பு படிமம் இருக்குது. நமக்கு அவங்க கேட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய் படிமத்தில் தான் கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா அங்கே நீங்கள் இலக்கணம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு இதையுமே கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கீழே வந்து லைன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அங்கே நீங்கள் ஸ்கூல் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா 3வதாக வந்து மெய்ப்படிமம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. மெய்ப்படிமத்தில் 2 எக்ஸாம்பிள் வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க. யானை தன் வாய் நிறை கொண்ட வழித்தோம்பு தடக்கை குன்று புகு பாம்பின் தோன்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த வரிகளில் வரும் அப்படின்னா அகநானூறு. சரிங்களா? அது அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆனால் இது என்ன படிமத்தில் வரும்னு கேட்டாங்க. இன்னொரு லைன் என்ன அப்படின்னா மெய்ப்படிமத்தில் கோவை பழ மூக்கும் பாசிமணி கண்ணும் சிவப்பு கோட்டு கழுத்தும் வேப்பிலை வாழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாப்பிச்சமூர்த்தி. ஓகேவா? இது 2மே மெய்ப்படிமத்தில் தான் வரும். சரிங்களா? கொஷின் எப்படி எங்கேருந்தோ அது எடுத்துருக்காங்க. 12th இயல் 5ல் படிமம்ன்ற டாப்பிக்லேருந்து எடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஆன்சரே பண்ண முடியாது. படிச்சிருந்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். கலித்தொகையில் முல்லை திணைக்குரிய பாடல்களை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த கொஸ்டின் பார்த்தோன்னே கலித்தொகை அப்படின்னா நல்லோந்தொருநாள்னு போட்டக்கூடாது. அவங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு அப்படின்னு பார்க்கணும். பாருங்கள், முல்லை திணைக்குரிய பாடலை இயற்றியவரை தெரிவு செய்க அப்படின்னா அதில் முல்லை தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழன் நல்லுறுத்தினார். சரிங்களா? சோழன் நல்லுறுத்தினார். சரிங்களா? மருத திணை அப்படின்னா மருதன் இளநாகனார் போடுவீங்க. சரிங்களா? இதுவும் வராது, இது வராது. அப்போ ஒன்று இதுவாக இருக்கும், இல்லை இதுவாக இருக்கும். பாலை பெருங்கடுகோ இதுவும் நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஸோ இதுவும் வராது. அப்போ ஆப்ஷன் பி தான் வரும். சரிங்களா? ஒரு நிமிஷம் டக்குன்னு நம்ம கொஷின் பார்த்தோன்னா ஆன்சர் போட்டுறக்கூடாது. கொஷினை ஃபுல்லாக ரீட் பண்ணணும். கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் செட் பண்ணுறாங்க. சிதவல் இச்சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைப்பாகை. சிதவல் இச்சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா தலைப்பாகை. ஓகேங்களா? சீரா புராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது. சரிங்களா? யாரோட உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். 2 பேருமே வருவாங்க. பட் ஆனால் கடைசியாக ஹெல்ப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபுல் காசிம் தான். இவரோட உதவியால் தான் என்னென்னா சீரா புராணம் வந்து
நிறைவுற்றிருக்கும். சீராபுராணத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமறு புலவர். சரிங்களா? எத்தனை காண்டங்கள் இருக்குது? 3 காண்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. சரிங்களா? அடுத்தது 2 அடுக்கு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் கன்னி ஆகும். சரிங்களா? 2 அடுக்கு அடிகள் கொண்ட எதால் தொகுக்கப்படும் கன்னிகள்னால் போட்டுருவீங்க 2 அடுக்கு. ஆனால் அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுகையா, என்ன மோனையா இல்லை இயபா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ இங்கே வந்து ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. ஸோ இந்த கேள்வி ஒரு ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ் தான். எதுகையா மோனையான்னு சொல்லி கன்ஃபியூஸ் வந்திருக்கும். நல்லா படிச்சிருந்தீங்கன்னா எதுகை வந்து போட்டு வந்திருப்பீங்க. அடுத்த கேள்வி விசும்பு அப்படின்னா வானம். இது ஈஸியாக போட்டுருவீங்க. புக் பேக் சொல்பொருள் தான் கொடுத்துருக்காங்க. துளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாக்கோல். அதுக்கப்புறம் கனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு. களிறு அப்படின்னா யானை. மறுப்பு அப்படின்னா தந்தம். சரிங்களா? ஆப்ஷன் ஏ வந்து வரும். சரிங்களா? அடுத்தது கீர்த்தனை எந்த வகைகளில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியங்கள் வகையில் ஒன்று. நம்ம எல்லாம் பக்தி இலக்கியம் சொல்லிட்டு இருந்தோம். கடைசியாக அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, சிற்றிலக்கிய வகைகள் ஒன்றுன்னு சொல்லி அஃபிஷியல் ஆன்சர் கீழே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்போ கீர்த்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியமாப்பா. நம்ம பக்தி இலக்கியம் போட்டு வந்திருப்போம். ஸோ பக்தி இலக்கியம் தப்பு. நம்ம நிறைய இன்ஸ்டியூட்டில் கூட நம்ம ஆன்சர் கீ விட்டும் போது பார்த்தோம். கீர்த்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியத்தில் ஒன்று அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க. அடுத்தது தெம்மாங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லாருமே நம்ம சொன்னோம் தென் கூட்டல் மாங்கு அப்படின்னு சொல்லி பிரிச்சிருந்தோம். ஒன்று இதுவாக இருக்கும், இல்லை இதுவாக இருக்கும் சொல்லி பார்த்தோம். ஆனால் அவங்க ஆப்ஷன் டியை வந்து வச்சுட்டாங்க தேன் கூட்டல் பாங்குன்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஆன்சர் என்ன? தேன் கூட்டல் பாங்கு. சரிங்களா? தெம்மாங்க பிரித்தா நம்ம எப்படி பிரிக்கலாமா, தேன் கூட்டல் மாங்கு அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். அடுத்தது பாருங்கள், எல்லில் தைலம் போல் எங்கும் நிறைப்பொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றியே. இப்பாடலடிகளை ஏற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைக்காட்டு சித்தர். சித்தர்கள் படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த கேள்வி வந்து அட்டன் பண்ண முடியும். இல்லைன்னா இந்த கேள்வியுமே நமக்கு டஃப் தான். சரிங்களா? டஃப் தான். அடுத்தது பாருங்கள், திருப்பல்லாண்டு பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியாழ்வார் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா திருப்பல்லாண்டு வந்து பாடியிருப்பாங்க. சரிங்களா? பெரியாழ்வாரோட வளர்ப்பு மகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் தான். சரிங்களா? குலசேகர ஆழ்வாரை பற்றி நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஸோ அடுத்தது பார்க்கலாம். தருமசேனர், அப்பர், வாகீசர் என்னும் பெயர்களை கொண்ட சைவ அடியார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர். இதுவுமே போட்டிருப்பீங்க. தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமூலர். சரிங்களா? தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் இதுவுமே போட்டிருப்பீங்க திருமூலர். சரிங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். காரிகை கற்று கவி பாடுவதிலும் பெருகை கொட்டி பிழைப்பது மேல் இத்தொடர் உணர்த்துவது. சரிங்களா? நல்லா யோசிச்சு போடணும். இந்த கேள்வியுமே கவிதை எழுதுவது அரிது. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிதை எழுதுவது அந்த அரிது. சரிங்களா? ஆகு பெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. இப்போ ஆகு பெயர், சொல்லாகு பெயர், பொருளாகு பெயர் அதெல்லாம் வரும். இதில் பயன்படுத்தாது என்ன அப்படின்னா நாளும் கிளையும் நலிந்தோர் கிளைன்னு சொல்லி இதுதான் வந்து வரும். சரிங்களா? அடுத்த கேள்வி, பன்னரும் கோங்கின் நலம் கவற்றி இவ்வடியில் இடம்பெற்றுள்ள எதுகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுகை அப்படின்னு பார்த்தீங்கனாலே இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுகை அப்படின்னு சொல்லுவோம். இதில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒன்று எதுகை அப்படின்னா 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை அப்படின்னு சொல்லுவோம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சீரும் நம்ம 3வது சீரும் பார்க்கணும். அதில் 2வது எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பொலிப்பெதுகை அப்படின்னு சொல்லுவோம். பொதுப்பெழுகைக்கு ரூல்ஸ் என்ன அப்படின்னா 1,3. சரிங்களா? நீங்கள் ஷார்ட்கட் போட்டு படித்து வச்சுருப்பீங்க. இப்போது சிஎம் கேஎம் ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அப்படின்னா இணை, பொலிப்பு, ஒருவு, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், இந்த மாதிரி முற்று, இந்த மாதிரி சொல்லி படித்து வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி படிச்சிங்கன்னா தான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். ஷார்ட்கட்ஸ் வந்து தெரில அப்படின்னா என்னோடய சேனலில் நான் வந்து போட்டிருப்பேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு வந்து எதுகையிலேருந்து பொலிப்பெதுகை, ஒருவு, முற்றதுகை ஒரு கேள்வி வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. சரிங்களா? அதனால் நம்ம வந்து பார்க்குறது அவசியம். அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். இது எவ்வகை வாக்கியம்? பாருங்கள், தன்வினை. சரிங்களா? திருவிளையாடற் புராணம் பார்த்தோம். ஒரு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, ஆளாவாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரைன்னு சொல்லி மேலே வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்தது கடல் வந்து திருவிளையாடற் புராணத்தில் கோச்சிக்கிட்டு வெளியே போயிருப்பார் இல்லையா, அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன வாக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்போ செயப்பாட்டு வினை அப்படின்னா படு பட்டத்தில் முடியும். அப்போ இதுவும் வராது. செய்வினை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வந்து வந்திருக்கும். சரிங்களா? கடம்ப வனத்தை. ஸோ ஐ வந்ததுனால இதுவும் போட்டிருப்பீங்க. ஐ வந்துச்சுன்னு சொல்லி செய்வினையில் வந்து போட்டிருப்பீங்க. சரிங்களா? அவங்க வந்து பிறவினை வந்து வராது. வருவித்தான், நீக்கி அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது பிறவினை. ஸோ பிறவினையும் வராது, செயல்பாட்டு வினையும் வராது. உங்களுக்கு கன்ஃபியூஷனே என்னன்னா செய்வினையும் தன்வினையும் தான் கன்ஃபியூஷன் இருக்கும். சரிங்களா? தன்வினை அதுவே நடந்தது பாருங்க. அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் அப்படின்னா தன்வினையில் வந்து வரும். சரிங்களா? செய்வினையில் வந்து வராது. அடுத்தது எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் திடலில் ஓடினேன் அப்படின்னு பார்த்தது திடலில் ஓடினேன் கட்டளைவா சொல்லலை. செய்வினைனா ஐ வரும். சரிங்களா? இதுவும் வராது. அப்போ வினையெச்ச வாக்கியம் திடலில் ஓடி. வினையெச்சம்னால என்ன, ஊல வந்து முடிஞ்சால் அது வினையெச்சம். சரிங்களா? அப்போ இது வந்து கண்டிப்பாக தன் வினை தான் வரும். ஆப்ஷன் வச்சு நீங்கள் ரிஜெக்ட் பண்ணி இது வந்து நீங்கள் போடலாம். பின்வரும் தொடர் எவ்வகை தொடர் என கண்டறிந்து சரியானவற்றை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. சரிங்களா? குமரன் மனையில் நனையாமல் இல்லை. இது வந்து நனையாமல் இல்லைனாலே எதிர்மறை தொடர்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அப்போ வெறும் எதிர்மறை தொடர் வராது. என்ன வரும், பொருள் மாறாமல் அப்படியே
ஏன்னா அது எதிர்மறை தொடையில் வருது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். வஞ்சித்திணைக்குரிய சீரமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஞ்சித்திணைக்குரிய சீரமைப்பு தேமாங்கனி புளிமாங்காய் சரிங்களா. வஞ்சி தலைக்குரிய சீரமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா தேமாங்கனி புளிமாங்காய் சரிங்களா. 10th வந்து புணர்ச்சின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும், அதில் இந்த கேள்விகள் வந்து இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சொல்லின் வகையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வெண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் சரிங்களா. வெண்மைனாலே என்ன கலரில் வந்து சொல்லியிருக்காரு சரிங்களா. அப்போ கலர்னு வந்தாலே என்ன பண்பு பெயர் தான். வெண்மைனா கலர் குறிக்குதா, அப்போ வண்ணம், அதுக்கப்புறம் மையின்னு வந்திருக்கா. ஸோ மையின்னு வந்ததுனால இது என்ன வரும் பண்பு பெயர் அப்படின்னு வரும். இரண்டாம் வேற்றுமைனா ஐ வந்திருக்கும். தொழில் பெயர்னா தள்ளு வந்திருக்கும், அதுவும் வரல. ஆகு பெயர்னா பொருளாகு பெயர் இடப்பாகு பெயர் சொல்லாகு பெயர் அப்படின்னு வந்திருக்கும், அதுவும் வரல. ஸோ இதில் நம்ம என்னன்னா ரெண்டை வந்து கவனிக்கணும். ஒன்று வந்து கலரில் சொல்லியிருக்காங்க, ஸோ அப்போ வண்ண, அடுத்தது மை வந்திருக்கா, அதனால நம்ம வந்து பண்பு பெயர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்தது வஞ்சி விருத்தம் சரிங்களா. நமக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து 2 கேட்டாங்க, அப்புறம் கூற்றுகளை 2 கேட்டாங்க. ஸோ இதுலேயே நமக்கு வந்து 4-5 மார்க்ஸ் வந்து போயிருக்கும். சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் செயல் மட்டும் வருவதா என்ன சொல்லுவோம் அப்படின்னா வஞ்சி விருத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. நல்லா டீப்பாக படித்தா தான் இந்த கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ண முடியும். ஸோ மேலோட்டமாக படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளால் இந்த கொஷின்ஸ்லாம் போட முடியாது. இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான்ப்பா. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இது வந்து ரிப்பீட் ஆகிருக்கு சரிங்களா. இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னா நவமணிகளை கோ, அதுக்கப்புறம் நீலம், பவழம், புஷ்பாரகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், அடுத்தது வைரம் சரிங்களா. காக்கா கீக்கி வரிசையில் எழுதிட்டு அதுக்கப்புறம் நா வரிசையில் எழுதியிருக்காங்க, அதுக்கப்புறம் பா வரிசையில் எழுதியிருக்காங்க, அதுக்கப்புறம் மா வரிசையில் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எழுதுறீங்க, இதில் ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வினை எச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஈஸி தான். வினை எச்சம்னா ஓடி ஊல முடிஞ்சிச்சுன்னா அது வினை எச்சம் சரிங்களா. அடுத்தது வினை முற்ற தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. வினை முற்றுனா என்ன, வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும் வந்தான். வா அப்படின்னு என்ன வரும் வந்தான் தான் வினைமுற்று, வந்தனன் வராது. அடுத்து வந்தூனா வினையச்சம், வந்த அப்படின்னா பெயரச்சம் சரிங்களா. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறது இதுவாக தான் இருக்கும், ஆனால் நமக்கு வந்தனன் வந்து வராது. இன்ன வரைக்கும் அந்த மாதிரி நம்ம படித்ததே இல்லை. ஸோ வந்தான் தான் வரும் சரிங்களா. அடுத்தது ஒளி வேறுபாடு அறிந்து பொருளை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தெரிஞ்சதுனாலே போட்டிருக்கலாம் மலை. இந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு. நமக்கு பேசிக்காகவே மாறினா என்னன்னு தெரியும் மலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கொஷின் நம்ம வந்து ஈஸியாக போட்டுருக்கலாம் சரிங்களா. ஒரு டஃப்பான கொஷின்ஸ் இது வரைக்கும் ஒரு 4-5 கொஷின்ஸ் வந்து பார்த்தோம். ஒன்று மெய்ப்படிமத்திலேருந்து ஒன்று கேட்டிருந்தாங்க, இன்னொன்று அண்ணாவோட 2 கூற்றுகள் வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்தது இப்போ ஒன்று பார்த்தோம். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை பொறுத்த சொல்லியிருக்காங்க. அலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புற்று, களை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீக்கு சரிங்களா. வேண்டாத செடி களைன்னு சொல்லிட்டு. அடுத்தது நம்ம வந்து பெரிய புராணத்தில் வந்து கலை ஓகேவா. பெரிய புராணத்தில் அந்த பாட்டு படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். வயலில் போயிட்டு அந்த வேண்டாத செடியெலாம் நீக்குவாங்கள்ல. பயிரில் இப்போ பயிர் நட்டுருக்காங்க அப்படின்னா அந்த பயிரில் போயிட்டு செடி அதை களை அப்படின்னு நீக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா. அதில் வந்து இது இருக்கும். தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா விலங்கு. அடுத்தது இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைத்தல். இலைனா இலைத்தல் ஓகேவா. அடுத்த கேள்வி பாருங்கள். டெலிகேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராளர் சரிங்களா. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் கலைச்சொல் வந்து படிச்சுக்கிட்டே இருங்க. 6th to 8th கண்டிப்பாக 2 கேள்வி வரும். நம்ம அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் படித்தாலும் 2 கேள்வி வந்து போட்டுடலான்னு சொன்னேன். அதே மாதிரி 2 கேள்வி வந்து கலைச்சொல்லிருந்தே கேட்டுட்டாங்க சரிங்களா. கொடுக்கப்பட்ட வேர்ச்சொல்லின் வினையாள் நினையும் பேர் சரிங்களா. வினையாள் நினையும் பேர்னாலே நம்ம ரூல்ஸ் என்ன, அருளில் வந்து முடிஞ்சிருக்கணும், அது வந்து வினையாள் நினையும் பேர். அப்போ எது ஆன்சரில் அருளில் முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் சி தான். தல் வந்த தொழிற்பெயர், அரைந்தனா பெயரெச்சம், அரையும்னா இது வந்து வினை முற்றில வினை தொகையில் வந்து வரும். அப்போ நமக்கு வினையாளனை பேர் தான் ரூல்ஸ் என்னன்னு தெரியணும். அருன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கலாம். அடுத்தது இவற்றில் தவறான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு அப்படின்னா பகல், தன்மை அப்படின்னா வெண்மை, விருப்பு அப்படின்னா வெறுப்பு, அகலாது அப்படின்னா இது வந்து டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ஸோ இதுதான் ஒரு தவறான எதிர்ச்சொல் சரிங்களா. அடுத்தது சரியான பிரித்தெடுக்கப்பட்ட சொல்லை வந்து எழுத சொல்லியிருக்காங்க சரிங்களா. அஞ்சில் ஓதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பிரிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்போம். என்ன வரும் அப்படின்னா கூட்டல் சில கூட்டல் ஓதி. கூட்டல் சில கூட்டல் ஓதி பாருங்கள். அங்கே ஒரு கொஸ்டின் ட்விஸ்ட் வச்சாங்க, பிரித்தெழுதுகளை தேவம் கூட்டல் மாங்குன்னு வச்சுட்டாங்க சரிங்களா. அதுவும் போச்சு. அடுத்தது பாருங்கள் அஞ்சில் ஓதி. அஞ்சில் ஓதி எப்படி பிரிச்சிருக்காங்க, கூட்டல் சில கூட்டல் ஓதி. நம்ம எப்படி போட்டிருப்போம் அஞ்சில் கூட்டல் ஓதி அஞ்சல் ஓதி அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். ஆனால் இங்கே எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்கள், கூட்டல் சில கூட்டல் ஓதி அப்படின்னு சொல்லி பிடிச்சிருக்காங்க. இதுதான் என்ன அப்படின்னா அஞ்சில் ஓதி அப்படின்னு சொல்லி வருமா. ஓகேங்களா. ஊன் பொதிய விழா இது கூட நம்ம ஈஸியாக போட்டிருக்கலாம். ஊன் கூட்டல் பொதி கூட்டல் அவிழா அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஊன் கூட்டல் பொதி கூட்டல் அவிழா தான் என்ன அப்படின்னா ஊன் பொதிய விழா அப்படின்னு வரும். அடுத்த கேள்வி பாருங்கள். இயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் முதல் மெய்யீறு, புதிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய் முதல் உயிர் சரிங்களா. இயல் ஃபஸ்ட்டு என்னது வருமொழி உயிர் முதல் உயிரிரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன உயிரெழுத்து வந்து வந்திருக்கா. அடுத்தது உயிர் முதல் மெய்யீறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் முதல் மெய்யீறு அப்படின்னா இங்கே வந்து மெய்யெழுத்து வந்திருக்கு சரிங்களா. உயிர் அதுக்கப்புறம் மெய்யெழுத்து வந்து வந்திருக்கு.
அடுத்தது 4ஆவதா மெய் முதல் உயிர், இப்பு கூட்டல் ஊ பூன்னு சொல்லி பிரிக்கலாங்களா? இப்பு கூட்டல் ஊ என்ன சொல்லலாம்? பூ. அப்போ முதல் இதில் பார்ப்போமா வருமொழியில்? அப்போ மெய் முதல் என்ன பார்க்கலாம்? மெய் முதல் உயிரின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது ஆணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணி வந்து போட்டுடலாம். இங்கே உயிரெழுத்து தான் வந்திருக்கு. அடுத்தது உயிரில் சரிங்களா? அடுத்தது வரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன வரும்? மெய் எழுத்து, இவ்வு கூட்டல் இது மாதிரி பிரிப்பாங்க. அடுத்தது மெய், இங்கேயும் மெய் தான் வந்திருக்கு, இங்கேயும் மெய் தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து என்ன வரும்? மெய் முதல் மெய்யீர் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனைய பாவனா தான். இது ஈஸியாக போட்டிருப்பீங்க. உவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடனில் தொடராக எழுதியிருப்பார். 6th வந்து கொடுத்துருப்பாங்க, ஓல்டு புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவுமே நம்ம ஈஸியாக போட்டிருக்கலாம். அடுத்தது தமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழா உயர்தனி செம்மொழினாலே நம்ம ஈஸியாக போட்டுடலாம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர் தான். சரிங்களா? உயர்தனி செம்மொழினாலே பரிதிமார் கலைஞர். ஓகேவா? அடுத்தது வழக்கறிஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நா. பிச்சமூர்த்தி தான். வழக்கறிஞராக பணியாற்றியிருப்பார் நா. பிச்சமூர்த்தி அவர்கள். நான் பிச்சமூர்த்தி பற்றி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு என்னோட வீடியோஸ் வந்து பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். நான் வந்து அவர் வந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் வழக்கறிஞராக இருந்திருப்பார், கோவில் நிர்வாக அலுவலர்களாக இருந்திருப்பார் நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? நான் பிச்சமூர்த்தியோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேங்கட மகாலிங்கம் அப்படின்னு நான் சொன்னேன். வேங்கட மகாலிங்கம். என்னோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேள்வி வந்து போட்டிருக்கலாம். அடுத்தது அவர் எங்கே பிறந்திருப்பார்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்தில் பிறந்திருப்பார். சரிங்களா? அவரோட காலம் 1900 1976 வரைக்கும். ஓகேங்களா? சரி, அவர் 1924 1938 வரைக்கும் வழக்கறிஞராக இருந்திருப்பார். 1938 1954 வரைக்கும் என்னவா இருந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில் நிர்வாக அலுவலராக இருந்திருப்பார். சரிங்களா? ஸோ அவங்க வழக்கறிஞராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. அவங்க இயர் கேட்கல. வழக்கறிஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நா. பிச்சமூர்த்தி அவர்கள் தான். சரிங்களா? பிச்சமூர்த்தி என்ன சொல்லுவாங்க? புதுக்கவிதை இயக்கத்தின் தந்தைன்னு உங்களுக்கு தெரியும். பிஷு ரேவதின்ற புனைப்பெயர்கள் இருக்குது. ஹனுமன் நவைந்தியர்களை பணியாற்றிருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். 1934 காதல் இவரோட முதல் இதழ் வந்து வெளியாகணும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கீங்க. அடுத்து 1933 முள்ளும் ரோஜாவும் ஒரு சிறுகதை. ஓகேவா? இதுக்கு வந்து பரிசு கிடைச்சிருக்கும். இதெல்லாமே படிச்சிருப்பீங்க. அவங்க வந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா வழக்கறிஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நா. பிச்சமூர்த்தி. இது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தா தான் இந்த கேள்வி வந்து நம்ம விடையை வந்து அட்டன் பண்ண முடியும். காந்திய கவிஞர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ஓமை கவிஞர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரதா. மக்கள் கவிஞர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கவிஞர் ஏறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரதா வந்து வருவாங்க. சரிங்களா? கவிஞர் ஏறு அப்படின்னா யார் வருவாங்க? சாரிப்பா மாற்றி சொல்லிட்டேன். இந்த கொஸ்டின்ஸ் பாருங்கள் கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகேவா? பாருங்கள். காந்தி கவிஞர் யார்? நாமக்கல் கவிஞர். ஓமை கவிஞர் சுரதா. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகேங்களா? கவிஞர் ஏறு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் அவர்கள் வந்து வருவாங்க. பாரதிதாசன்லேருந்து ஒரு கேள்விகள் பாருங்கள். இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் அப்படியே வந்து கேட்டிருக்காங்க. பிசிராந்தர் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். அடுத்தது உணவு உடை. அறிஞர் அண்ணால 3 கேள்விகள்ப்பா. ஆனால் இந்த 3 கேள்வியுமே கொஞ்சம் கஷ்டம்தான் போடுறது. உணவு உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதலிடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும். புத்தக சாலைனாலே உடனே கதைன்னு போட்டிருப்பீங்க. சரிங்களா? தப்பு. உங்களுக்கு புத்தக சாலைனாலே டக்குன்னு வந்து அறிஞர் அண்ணா வந்து சொல்லியிருப்பாரு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கதை அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ டக்குன்னு கதைன்னு வந்து போட்டுருவீங்க. தப்பு. அறிஞர் அண்ணா வந்து வரும். தேவனைய பாவனார் வந்து 2 கேள்விகள் கேட்டுட்டாங்க. மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலகத்தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனைய பாவனார் தான். சரிங்களா? சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு அந்நதியின் பெருமையாலேயே சோழவள நாடு சோறுடைத்து என்று கவிகள் புகழ்வராயின் என்னும் முறை நிகழ்த்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபு சேது பிள்ளை தான். இந்த கொஷினுமே கொஞ்சம் கஷ்டம் தான். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். சங்க இலக்கியத்தின் மொத்தடிகள். ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து என்னோட கொஷின்ஸ் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கொடுத்துருந்தாங்க. சங்க இலக்கியத்தோட மொத்த அடிகள் எத்தனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் அப்படின்னா 26,350. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின். இந்த கொஷின் மட்டும் கேட்டிருந்தாங்க. சங்க இலக்கியத்தில் எத்தனை அடிகள் இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட வீடியோஸ் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேள்விக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அடுத்தது உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள் தான். ரைட்டு. விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு மொழிகளும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிடையாது. ஸோ இது தப்பு. அப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ரிப்பீட்டாக இருக்குது இதில். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து நமக்கு வரும். ஓகேங்களா? அடுத்த கேள்வி. மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டமையாக கூறப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடை பேச்சுனாலே 5 தான். அடுத்தது தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம். இது கொஞ்சம் கஷ்டம்னா தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் அப்படின்னு சொல்லி எந்த தலைமுறையை சார்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. முதல் தலைமுறையை சார்ந்தது.
கரகாட்டத்தோட துணையாட்டம் நிகழ்கலையில் வந்து இது பார்த்தோம். நிகழ்கலையிலேருந்து 2 கேள்விகள் கேட்டுட்டாங்க. அங்கே வந்து தேவதுதிமின்னு கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து கரகாட்டத்தோட துணையாட்டம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கரகாட்டத்தோட துணையாட்டம் என்ன அப்படின்னா மயிலாட்டம். மயில் வடிவு இருக்க கூட்டுக்குள்ளே தன்னை இணைத்து ஆடுறதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது கீழ்கண்டவற்றுள் திருவிக்கா எழுதாத நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுமுறை கண்ட வாசகம். சரிங்களா, இந்த மனுமுறை கண்ட வாசகம் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார் ராமலிங்க அடிகளாருது. சரிங்களா, இது வச்சு கூட நீங்கள் ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி கூட இது வந்து ஈஸியாக நீங்கள் போட்டிருக்கலாம். அடுத்தது விளக்குகள் பல தந்த ஒளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டுருங்க. 6th படிக்கிறதா லிலியன் வாட்சன். சரிங்களா, விளக்குகள் பல தந்த ஒளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிலியன் வாட்சன். வேர்ட்ஸ்வித் யார்? வாணிதாசனோட என்ன சொல்லுவாங்கன்னா தமிழகத்தின் வேர்ட்ஸ்வித் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது உலகளாய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த இது வந்து 10th புயலிலே ஒரு தோணியிலேருந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நமக்கு ஈஸியாக போட்டுடலாம். புயலிலே ஒரு தோணி தான். அடுத்தது தமிழ் நாடக கலையின் பெட்டன்சா என்று அறிஞர் அண்ணா யாரால் பாராட்ட பெற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கி அவர்களால் பாராட்ட பெற்றார். அடுத்தது பாருங்க, புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதிநூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி தான். இதுவுமே கொஞ்சம் கஷ்டம்தான். புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதிநூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க முதுமொழி காஞ்சி. குரூப் 2 கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. ஒரு 85 கொஸ்டின்ஸ் போட்டுக்கலாம். 15 கொஸ்டின்ஸ் வந்து டஃப் தான். நல்லா படிச்சிருந்தோம்னா 90 கொஸ்டின்ஸ் வந்து போடலாம். வெண் கூட்டல் குடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பிரிக்கலாம்? வெண்மை கூட்டல் குடைன்னு சொல்லி பிரிக்கலாம். அப்போ இதில் வந்து மை வந்து வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம இதை என்னவா போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்பு தொகையாக வந்து நம்ம போடலாம். அடுத்தது திருக்கடுகம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஈஸியாக போட்டிருக்கலாம். நல்லா அதனா. சரிங்களா, மருந்துக்கு பெயர் பெற்ற நூல் தான் என்ன அப்படின்னா திருக்கடுகம். ஓகேங்களா. அடுத்தது சிறுங்கிப்பேரம் நகரில் வாழும் தலைவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குகன் தான். சரிங்களா, இப்போ கம்ப ராமாயணத்துலேருந்து 3 கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க. கும்பகர்ணனை எழுப்புறது வந்து உலக்கையால் மாறி மாறி அது ஒன்று பார்த்தோம். சிறுங்கிப்பேரும் நகரில் வாழும் தலைவன் தான் குகன். அடுத்தது அனகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமன். அனகன்னா யார் வருவாங்க? ராமன் அவர்கள் வந்து வருவாங்க. ஓகேவா. அடுத்த கேள்வி பாருங்க, யாழினோட வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. இந்த கொஸ்டின்ஸ்லாம் எதிர்பார்த்துருக்க மாட்டோம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டுட்டாங்க பாருங்க. சிம்பிள் கொஸ்டின், ஆனால் இதுவே நமக்கு வந்து தெரியல யாழோட வகைகள் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. அடுத்தது இது ஈஸியாக போட்டிருப்பீங்க. குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் வந்து வரும். அடுத்தது பாருங்க, போரளம் தடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மரித்துகை காட்ட இப்பாடலில் பயின்று வரும் அணி அப்படின்னா தற்குறிப்பேற்ற அணி. சரிங்களா, ஓமியன் எல்லாம் கேட்டால் படிச்சிருப்பீங்க. அணி வந்து நம்ம கரெக்டாக 6th 12th வரைக்கும் ஒரு அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 தான் இருக்கும். அதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் படிச்சதுனால இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து போட்டிருக்கலாம். உமறு புலவர் எழுதிய வேறு நூல் என்ன அப்படின்னா முதுமொழி மாலை தான். என்னன்னா உமறு புலவர் எழுதிய வேறு நூல். பெருமாள் திருமொழியை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார். இதுவும் ஈஸியான கேள்வி தான். அடுத்தது இரட்டர மொழிதல் அணியின் வேறு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லேடு. இதுவுமே நம்ம போட்டிருக்கலாம். மனோன்மணியத்தில் வரும் கிளைக்காதை. இது ஈஸி தான். சிவகாமி சரிதம். அடுத்தது ரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகக்கதை எழுதிய ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1891. சரிங்களா, 1891. அடுத்தது உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதம்பை சித்தர். உலகம் நிலையற்றதுன்னு சொன்னது யாருன்னா குதம்பை சித்தர். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.